இந்த நானா விட்டுட்டு என்ன பண்ணேன் நான், லா லல்லா லல்லா லலா 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 லா லலா நிறுத்தலாம். ஸோ தட் அந்த நான் பாடும்போது அவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் தெரியல. லாவில் என்ன பிடிச்சிட்டாரு, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. அதை வரும்போது கட்டிலா தொட்டிலா மண்ணிலா விண்ணிலான்னு எல்லாம் லா லான்னு முடிச்சாரு சார். இந்த பாட்டை எப்படி எழுதினார்னா only 25 minutes or 30 minutes finish. அடேங்கப்பா. எழுதி ஒரு உரம் வளைச்சார். என்னடா கவிஞரியா அப்படின்னு. என்ன இன்னும் சில லாலாம் வரலையே அதில், இன்னும் லாலாம் வரல, ஃபாதரின்லா மதரின்லா சொன்னெல்லாம் காலமே என்ன. இப்படி ஒர்க் பண்ணுறது பெரிய சீரியஸாவோ மண்டே போட்டு உடைச்சிக்கிட்டோம். அது கேஷுவலா ஒரு யூனிட், ஒரு ஃபேமிலி மாதிரி. உரிமையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டக்கூட சின்ன பிணக்குகள் கூட பெரிய சண்டையா இல்லாம எப்பவுமே அந்த காலத்துல சிவன் காலத்துல இருந்து சிவன் காலத்துல கூட அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எனக்கு ஒரு 13 வயசு தானே இருக்கும், 14 வயசு. பக்கத்துல இருந்து நான் கேட்டவன். அவர் என்ன பண்ணாரு, முதல்ல பாட்டு எழுதுனது அவரு முகமது சந்திரபிம்பம் தான் எழுதினார். பாட்டு நல்லா இருக்கு. நான் கேட்டேன், முகமது சந்திரபிம்பம் எழுதிங்க, ஏசு கிறிஸ்து என்ன பிம்பம்? அறிவு கட்டணே. இது மாதிரி யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது, வதனமே போட்டுக்கொண்டார். வதனமே சந்திரபிம்பம். இது எதுக்கு சொல்றேன்னாக்கா, அந்த வதனமே சந்திரபிம்பம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு வதனமேங்கிறது. முகமதுங்கிறது தான் தமிழ். ஏசு கிறிஸ்து பிம்பம் என்ன கேட்டா வேற ஒரு அர்த்தமா துணிக்கிறது. அது இப்படி எல்லாம் சொல்றானேங்கிற வெறுப்போ ஒரு கோபமோ இல்லை வர்றவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு நல்லா வரணும். ப்ராடக்ட் கடைசியில எண்டு ரிசல்ட் நல்லா இருக்கணும். அதுதான் சார். அந்த நல்லா வரணுங்கிற உறவு. ஏதோ வாசம், ஏதோ போகணும், பணத்தை வாங்கணும், போகணும். அந்தந்த ப்ராஜெக்ட் என்னுடைய தொழிலெல்லாம் கேர் பண்ணிக்கணும். நடிக்கிறவங்க இருக்காரு, எழுதுறவங்க, பாடுறவங்க, இது எல்லாத்தினுடைய காம்பினேஷன் என்று சுமூகமான. நான் சில நாளைக்கு படுத்து தூங்கும்போது தூக்கம் வரலைன்னா கூட இந்த பழமையான நினைவுகளை, சுகமான நினைவுகளை நினைப்படுத்துவேன். டைரக்டரோட, நடிகர்களோட, கவிஞர்களோட, பாடகர்களோட, இப்படி பல விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் மியூசிஷியன். என்கிட்ட இருக்கிற மியூசிஷியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் தினத்தந்தியில் போட்டிருந்தான், 3 பேர் வாசிக்கிறாங்க ட்ரம்பெட்டு. அதில் தாத்தா, மகன், பேரன் 3 பேர் இருக்கணும். 3 ஜெனரேஷன். அதான் இது கடவுள் கொடுத்த. இல்லை, உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட இருந்துன்னா? அவங்களுக்கு அந்த அந்த புரிந்துணர்வு இருக்கு. இவர் இதுதான் எதிர்பார்ப்பார். நாம என்ன நம்ம எதிர்பார்க்குறோங்க அவங்க கொடுப்பாங்கிற உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதான் யூர் ரைட். என்கிட்ட இவ்வளோ நாள் இருந்தியா, நீ உனக்கு புரியலையா, உனக்கு நாக்க புரிஞ்சுக்குவான், பயங்கரமா. சரி, இதான் உங்களோட ஒவ்வொரு பார்வைக்கும் உங்களோட ஒவ்வொரு அசைவுக்குமே அவங்களுக்கு அர்த்தம் புரியும். இது இன்னும் நான் விவரமாக சொல்றதா இருந்தால், இப்போ நான் நத்திங், நான் என்னை விட்டுடுங்க. கேவிஎம் அசிஸ்டன்ட் புகழேந்தி. நானாவது இப்படி ஹிம்சை பண்ணி வாங்குவேன். கேவிஎம் அப்படி இல்லை. அவர் அசிஸ்டன்ட் ஒரு பார்வை பார்த்தாட்டா புரிஞ்சுக்குவார். அவர்த்தையும் நான் பார்த்துருக்கேன், அவர்த்தையும் நான் போயிருக்கேன், பழகிருக்கேன், இருந்திருக்கேன். ஒரு பார்வை பார்த்தா போகிறோம் சார். எது சரி நான் மாற்றிடுறேன், மாற்றிடுவார். அப்படி இருக்காங்க. those days musicians like that. அவங்கவுங்க கீழே அவங்க மியூசிக் டைரக்டருக்கு என்ன வேணும், நம்ம எப்படி வாட்சா நல்லா இருக்கும் சார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் நம்ப மாட்டீங்களோ. ஒரு பிளேயர் ரெக்கார்டிங்கில் நோட்ஸ் கொடுத்துருவேன், வாசிட்டே இருப்பார். வாசிட்டே இருந்து அது மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி கேட்போம் இல்லையா, அதான் அங்கே போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், என்னுடைய முகத்தையே பார்ப்பார். நான் ஒரு வாசிச்சதை ரசிக்கலைன்னு வச்சுங்க, அன்னைக்கு நைட்டில் வீட்டில் போய் ஃபோன் வரும் எனக்கு. வீட்டில் இருந்து அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, ஏமண்டி మన భర్త గారు నిద్రపోలేదు. யார் தெரியுங்களா, சத்தியம்னு ஒரு சென்னாய் பிளேயர் என்கிட்ட இருந்தார், நம்மகிட்ட இருந்தார், ஜெமினியில் இருந்தார். அவர் வாசித்த பாட்டு, அந்த பிளேயர், ஒரு மியூசிஷியனை பற்றி சொல்கிறேன், அவர் வாசித்த பாட்டுகள்லேயே அவருடைய சோலோ தான் நிற்கும். பாளையமணியின் ஓசையை நான் கேட்டேன், சோலோ வாசிப்பார். கேட்டு பாருங்க, அதை போடுங்க, அப்படியே இருக்கும். என்ன நினைக்கிறோமோ அதை வாசிப்பாங்க மியூசிஷியன்ஸ்.
இல்ல அவ்வளவு அவருக்கு மனசுல அவ்வளவு தாக்கம் ஏற்பட்டிருக்கு பாருங்களேன். வீட்டுல போய் ஒரு தூங்கலைங்கிறது அது இதனாலதான் அவங்க ஆமா wife- இதனாலதான் நான் என் மூஞ்ச பார்த்தா சரியா வாசிக்கிட்டே திருப்தி பண்ண முடியுது என்னால. ம். இப்படி ஒருத்தருக்கு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நிச்சயமா அந்த எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் இல்ல போட்டிகள் இருந்தா கூட ஆரோக்கியமான ஒரு போட்டியா தான் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதெல்லாம் வரணுங்க. அதெல்லாம் வந்து வரும். ம். கண்டிப்பா வரும். அந்த காலங்கள்லாம் வரும் பாருங்க. இப்போ இசைத்துறையில நீங்க தனியா நீங்களும் ராமூர்த்தி சாரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிச்சீங்க இல்லையா? அந்த இவங்க போனதுக்கு அப்புறமா. ஆமா. அப்போ நீங்க சந்திச்ச போராட்டங்கள் என்னென்ன? எனக்கு போராட்டம் இல்ல. ம். இப்போ எங்கூட ஒரு ராமூர்த்தின்னு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி, பலம் தூண் மாதிரி. ஆமா. ஸோ பெரிய ஸ்ட்ராங் ம். ஃபவுண்டேஷன். ம். பட் என்னன்னாக்கா என்னை விட அவருக்கு நிறையா கர்நாடக மியூசிக்கு ம். அந்த அந்த கற்பனைகள் இருந்தாலும் கூட ம். அவர் பாடுறது எனக்கு அப்புறம் தான் ஒரு அளவுக்கு தான் அவர் பாட முடியும். ம். ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குங்கிறது ம். எனக்கு அப்போ வந்து நான் வந்து கற்றுக்கணுங்கிறதாக இருக்கிறதுனால அவர் போயிட்டாருக்கு ஒரு வருத்தமெல்லாம் இருந்தது. அதை நான் எப்படி விட மிஸ் பண்ணக்கூடாதுலாம் கூட நினச்சேன். ம். சரியே பார்க்கலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு பண்ண மொழிய இந்த நட்பு அந்த உறவு அதை நாங்கள் பிரியாமலே இருந்தோம். சரி. இன்னைக்கு வரைக்கும் பிரியலை. ம். அது பிரியவும் மாட்டோம். ஏன்னா அவருடைய நான் ஒவ்வொரு டயத்தில் நான் என்னுடைய சாப்பாடு சாப்பிடும் போதும் நான் சாமி கும்பிடும் போதும் அவரை நினச்சி தான் செய்வேன். என்னென்னா அவர் தான் எனக்கு அடையாளம் காட்டி. ஆ. இந்த அடையாளம் காட்டுறது கைவிரலுக்கு ஒரு கதை சொன்னார் கவிஞர். அது கேட்கணும், ரொம்ப விசேஷமாக ஆ, இருக்கும். சொல்லுங்க. அந்த கைக்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, அந்த குருக்ஷேத்திர வாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஆ. கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனை வச்சு சாரத்தியம் பண்ணி தேர் ஓட்டிட்டு வாருக்கு போயிட்டு இருக்காரு. ம். வாருக்கு போயிட்டு இருந்தால் சுற்றி முற்றி பார்த்தா எல்லாம் அந்த அர்ஜுனன் கூட படித்தவங்க, கௌரவர்கள், பாண்டவர்கள் எல்லாம் ரிலேஷன்ஷிப், ஒரு பந்துக்கள் தான். பந்துக்கள் தான், நண்பர்கள் தான். ம். ஸோ இவருக்கு வில்லு விட்டு அவரை ஃபைட் பண்ணுறதுக்குள்ள மனநிலை வர மாட்டேங்குது. ம். அவர் சங்கோஜப்படுறாரு, சிம்பத்தி படுறாரு, ம். உருகிறாரு. இதெல்லாம் பண்ணோட கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், எல்லா படியும் நான் ஏற்றுக்கிறேன், நீ நடத்து, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ம். நீ எல்லா கெட்டது வந்தாலும் நான் தான், நல்லது வந்தாலும் நான் தான், நீ தொடரு அப்படிங்கிறார். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது, கொஞ்சம் தேரை நிறுத்து ஓரமாங்கிறார். தண்ணி தாகம் எடுக்குதா? எங்கே தண்ணி கிடைக்காது, இப்போ சாயந்தரம் சாப்பிடலாம், போர் ஆரம்பிக்கிட்ட விடு, நிறுத்த மாட்டேன், இப்போ நிறுத்தலாம் நீ நானும் காலி ஆகிடுவாங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா. இல்லை எனக்கு தண்ணி குடிக்காம முடியாது. அப்போ ஒரு வேலை செய், உன்னுடைய அந்த அடையாளம் காட்டுற கை காட்டி விரல் இருக்குல்ல, ம். அந்த விரலை வாயில வச்சு சூப்பிப்பாரு, ம். புரிஞ்சுப்பாரு, அதில் உனக்கு தண்ணி கிடைக்கும், குடிச்சுக்கொள்றாரு. ம். அது எப்படி ட்ரை பண்ண பாடுறாரு. இது நடந்த கதையாம், எனக்கு சொன்னது கவிஞர் சொன்னது இந்த கதை. உடனே என்ன பண்ணாரு, அந்த ஆள்காட்டி விரலை வச்சு உறிஞ்சி பார்த்தாரு, அதில் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு தண்ணி கிடச்சிதான். ம். நல்ல வரும்பாருங்க ஃபுல்லாக தண்ணி. ஆ. அந்த தண்ணி வந்த விரல் தான் அந்த ஆள்காட்டி விரல். ஆ. அப்போது என்ன தாகம் தீர்ந்துதா அப்படின்னு கேட்டாராம் பரமாத்மா. தீர்ந்தது. சரி கமான் ப்ரொசீட் பண்ண தொடர்ந்து சொல்லி இப்போ வரலாம் ஜெயிச்சு வந்து படுத்து சாயந்தரம் 5 மணி ஆனால் போர் முடிஞ்சு போயிடும் அந்த காலங்களில். போர் முடிஞ்சு கொஞ்சம் 5-6 மணிக்கு அவர் கொட்டாயிரம் வந்து அவர் இருப்பிடத்தில் வந்து ம். அவர் காலமிக்கிட்டே கேட்கறாராம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, ஆ. என்ன நீ வந்து என்ன இப்படி ஆள்காட்டி வரல வச்சு உறிஞ்ச சொன்னேன், அதில் தண்ணி வந்து குடிச்சேன், இது வாஸ்தவம் எப்படி வந்தது அதில் தண்ணி? அதுதான், அதாவது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த அஞ்ஞாத வாசம் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் நாடை விற்று வீடை விட்டு எல்லாம் போய் எங்கள் ஒரு சாப்பாடு கூட கஷ்டமான ஒரு நிலையில போய் தங்குனீங்க. பசி உங்களால் தாங்க முடியல. ம். பக்கத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாரோ மகாராஜனோ ஒரு சம்ஸ்தானம் வித்வானோ அந்த யாரோ ஒருத்தன் நல்ல பெரிய கல்யாணமோ ஏதோ பண்ணி பிறந்த நாள் கொண்டாட்டமோ பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கான். ம். நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டீங்க. 5 பேரும் போய் சாப்பிட்டு வந்து நீ பாக்கி உங்கள் 4 பேரும் தூக்கிட்டாங்க, நீ மட்டும் இந்த திண்ணையில் கை வச்சு அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருந்த. அப்போ ஒரு 93 வயசு கிழவன் வந்தான், வந்து என்கிட்ட கேட்டான், அர்ஜுன்கிட்ட கேட்டான், ஆ. இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு பசிக்குது, ரொம்ப முடியல என்னால். ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லையே, அதோ பாரு அந்த பங்களாவில் வந்து உனக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, ஆ. சாப்பாடெல்லாம் போடுறாங்கன்னு இந்த கை காட்டி விரலை காமிச்சாராம். ஆ. ஸோ அவர் போய் சாப்பிட்டு வந்து இவரை வாழ்த்தி படுத்து தூண்டுறான் அந்த பெரியவர். ஸோ அந்த கை காட்டி விரலுக்கு அவ்வளோ மகிமை இருக்கடா விஸ்வநாதான்னு சொல்லுவாங்க கவிஞர். அதாவது ஒருத்தன் அடையாளம் காட்டுறதுங்கிறது என்ன ஒரு அடையாளம் காட்டினார் சுப்பிரமணியன். இவனுக்கு நல்ல பீரியட் வரும், நல்ல ஃபீச்சர் வரும், எனக்கு மியூசிக் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் நான் வந்து அவர் இறந்து போனதுக்கப்புறம் கூட நாங்கள் சேர்ந்து பண்ணும்போது பணம் தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சண்டிராணிலாம் நான் தனியாக தான் பண்ணேன். சண்டிராணி பண்ணும்போது ஹிந்தி வெர்ஷன், தெலுங்கு வெர்ஷன், தமிழ் 3க்கு நான் தான் மியூசிக் நான் தான்னாலும் கூட விஸ்வாமித்ராதில் ரைட்டர் அவங்களாம் பெரியவங்களாம். அப்போல்லாம் நான்
ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான், இன்னும் கத்துக்குட்டி தான் வச்சுங்க, அப்போ இன்னும் ரொம்ப கத்துக்குட்டி. ம். ஸோ இதெல்லாம் அதை முயற்சி பண்ணி என் கூட இருந்து டீம் ஒர்க் பண்ணதுனால தான் அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. அந்த அந்த காலத்திலே தலத் முகமது, லதா மங்கேஷ்கர், ஹேமந்த் குமார். முகமது ராஃபி, ம். சம்சாத் பேகம் எல்லாம் வந்து பாடியிருக்காங்க, ரங்கநாத் ஜாதுனர் சார். ம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அந்த ஆள்காட்டி விரலுக்கு அதனால ராமுத்தினாவை மறக்கவே முடியாது. நாங்கள் பிரியலை, இன்னும் சேர்ந்து தான் இருக்கோம். திருப்பி நாங்கள் அந்த 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 ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்தோம். இப்பவும் ஒன்றா தான் இருக்கோம். எங்கே போனாலும் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஒன்றும் படங்கள் வந்தாலும் தொடர்ந்து பண்ணுவோம். சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பணியாற்ற காலகட்டங்கள்லையோ அந்த மாதிரியான படங்களில் வந்து உங்களுடைய பணி என்ன, அவருடைய பங்கு என்ன? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மெட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ம். அதாவது இந்த இரட்டையர்கள்ங்கிறது ஒரு காம்பினேஷன். ம். அவங்களுக்கு எந்த வகையிலும் ஈகோ வந்துடக்கூடாது. அவங்க வந்து அது அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி போகும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் ஒரு மாதிரி போகும்போது அவர் அட்ஜஸ்ட் பண்ணி வருவார். என்னை விட வயசில் பெரியவர் அவர். ம். அவர் எவ்வளோ விட்டு கொடுப்பாரு. பட் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டியூனை ஓகே பண்ணுறதுக்குள்ளே ஓகே பண்ணிவிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணது அப்புறம் தான் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுவோம். ம். அதனால் காம்பினேஷன் ஒர்க்கு ஈக்குவல். அப்படி நான் பார்க்க போனால் இன்னும் நீங்கள் விஷயங்களை கேட்டுப்பட்டீங்கன்னா, நான் வந்து இளையராஜா கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ம். எப்படி பண்ணியிருக்கேன்னாக்கா, அவர் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு, நான் மெலடி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது அவர் ஒரு வெரி குட் மியூசிஷியன். அவர் கூட ம். அவருக்கு ஒரு ஆசை, என்கிட்ட வந்து கேட்பார். அவர் நல்ல பாப்புலர் ஆனதுக்கப்புறம் முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சொல்லுவார், அண்ணே நீங்கள் வந்து எனக்கு மெட்டு போட்டு கொடுங்க, நான் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதான்னு கிண்டலாக கேட்பேன். இல்லைண்ணே எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. அவ்வளோ அந்த மாதிரி ஆசைப்படுறதுனால சரி நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் அங்கே. அது மாதிரி தான் எந்த கலைஞனும் எப்போவுமே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் உங்களுக்கு அதை ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் மெட்டு போட்டு அவங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாமா? ராமச்சந்திரன் இல்லை, அப்படி இல்லை, ரெண்டுக்கும் நாங்கள் தான். ஓ, இது இளையராஜா மட்டும் அப்படி பண்ண மாதிரி ஓட, ரெண்டுத்துலையுமே சம பங்கு. ரெண்டுத்துலையும் சம பங்கு, நோ டவுட்டாக போட்டி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எங்கே நிம்மதினு ஒரு புதிய ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு அந்த காலத்தில் 125 பேர் ஆர்கெஸ்ட்ரா. ஹேண்டில் மேனுவல்னு ஒரு இங்கே நம்மகிட்ட கூட பணியாற்றிருந்தார். அவர் வந்து குரூப் வாய்ஸஸ்லாம் வச்சுருந்தார். ஏதோ ஒரு சில பேர் பத்திரிகையிலேயோ ஒரு குறிப்பிடையோ நான் போய் தன்ராஜ் மியூசிக் டைரக்டர் போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு எழுதியிருக்காங்க. தப்பா, நாட் கரெக்ட். அது நான் அங்கேயும் போய் ஆர்டியும் போய் மியூசிக் வாங்கிட்டே வரல. ஏதோ ஒரு பத்திரிகை எழுதியிருந்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் எழுதியிருந்தாங்க. நான் தன்ராஜ் மியூசிக் டைரக்டர் போய் நான் போய் மியூசிக் போய் வாங்கிட்டு வந்தேன். தன்ராஜ் மியூசிக்கு நான் வந்து ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கக்கூடிய பஞ்சமே இல்லை. பட் அவருடைய மகிமை இப்போ எனக்கு தெரியும், அவருடைய பெருமை தெரியும். பட் நான் அந்த மாதிரி நிலைமைக்கு வரல, நான் போகலை. நாங்களே உட்காந்து தான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி எங்கே நிம்மதிங்கிற பாட்டு, அப்புறம் அதே மாதிரி பட்டத்துராணி பாட்டு, இப்படி நிறைய பெரிய பெரிய பாட்டுகளுக்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா நிறையா வைக்கும்போது அந்த ஆர்கெஸ்ட்ராவில் வயலன்ஸ் ஒரு 25 பேர் இருப்பாங்க. இவர் இங்கே உட்காந்துட்டு டாக் பேக் இங்கே ரெக்கார்டிங் சைஸ் நம்ம எக்யூப்மெண்ட் சைடில் உட்காந்துட்டு, வெங்கடேஷா நீ அதை தப்பாக வாசிக்கிற மாதிரி ஒரு வயல் அவ்வளோ வயலில் பேர் சொல்லுவார். அடேங்கப்பா, அதெல்லாம் ஒரு கிஃப்ட் இல்லையா? அதெல்லாம் ஒரு தொழில் முறை. அதுக்கு அப்படி நல்ல ஈக்குவல் தான் சொல்லணும். சரி, இப்போ நீங்கள் முதல் படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மியூசிக் போட்ட படம் என்ன? அதை பற்றி அது ஒரு எப்போவுமே முதல்ல நம்ம ஒரு ஒரு முயற்சியில் இறங்குறோம் அப்படிங்கிறப்போ, நீங்கள் முன்னாடியே ஜெகோவெல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் போட்டாச்சு, சந்திரனி போட்டாச்சு, அதெல்லாம் போட்டாச்சு. பட் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க, ஆனால் 2 பேரும் ஒரு புதிய முயற்சியில் இறங்குறீங்க இல்லையா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதெல்லாம் பணம், என்எஸ்கேங்கிறவருடைய பணம். அது வந்து கலைஞர் தான் டைலாக்லாம் எழுதினார். அதுக்கு இந்த கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர், பீம் சிங் அப்போ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் வந்து தான் சுப்ரமணியம் மியூசிக், ஐம் சாரி மணமகளில். அப்புறம் பணம்னு ஒரு படம் எடுத்தாங்க. நாங்கள் சுப்ரமணியன்கிட்ட நானும் ராமூர்த்தினாவும் டிங்கப்பா கோவர்தன் இவங்கெல்லாம் இருக்காங்க, கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சபாபதி அண்ணன் கூட ஒரு வாரம் வச்சுட்டு இருக்கார் அவர். ஸோ அவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் நான் அங்கே போய் நுழைஞ்சு நான் ஒரு அவங்களெல்லாம் அப்படி ஒரு ஓவர்டேக் பண்ணி இப்படி வந்த மாதிரியோ இல்லை என்ன அவங்க தட்டி விட்டு முன்னுக்கு கொண்டு வந்த மாதிரியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஃப்ரீடம் எடுத்து அதனால 2 பேரும் சேர்ந்து செய்யணுங்கிற ஆரம்பமே அந்த பணங்கிற படம் தான், ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து இவங்க சுப்பிரமணியன் சாருக்கு அப்புறமா, ஆமாம், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒரு நினைச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்எஸ்கே சார் உங்களுக்கு இந்த மாதிரி பேரை வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் துவங்கினீங்க. அதனோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பாவரிசை படங்கள், என்னுடைய சொந்த படங்கள், பாலும் பழம், பாசமலர், பாதகாணிக்கை, பார்த்தால் பசி தீரும், இப்படி பல படங்கள் பீம் சிங் காம்பினேஷனில், பார்மகளே பார், இப்படி எல்லா பல வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது முக்கியமான ஒரு பிரச்சனை கூட சொல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ எங்களுடைய விமர்சனம் பத்திரிகைலாம் என்ன எழுதுவாங்க,
பாடல்கள் கேட்கலாம் சுமாராக இருந்தது அப்படின்னு போடுவாங்க. இது பாகப்பிரிவினைன்னு வச்சுங்களேன். அடுத்தது பாலப்பழம் பண்ணுறோம்ல, அப்போ என்ன எழுதுவாங்க, அடுத்தது பாகப்பிரிவினோட பாலப்பழம் பெற்ற மாதிரி இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ என்ன இதனாலனாக்கா அந்த விமர்சனம் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு துணிவு வருது, என்ன ஒரு வைராக்கியம் வருது, என்ன ஒரு அக்கறை வருங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நான் ஒரு மெட்டு போட்டேன், அதை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கனாக்கா அதை உடனே நான் தப்பாக எடுத்துக்கிறது அர்த்தம் இல்லை. அந்த மனப்பக்குவம் எங்ககிட்ட இயற்கையாகவே இருந்தது. எங்ககிட்டங்கிறத விட எங்கிட்ட ஜாஸ்தி இருந்தது. தலைவர் ராமூர்த்தி நாட்டு அது இல்லை, கொஞ்சம் கோபம் வரும். இருந்தாலும் நான் ஒரு தம்பி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறானே அப்படிங்கிறதுக்காக அப்படி போனது உண்டு. இல்லை சொல்கிற ஒரு பேச்சுக்க அந்த மாதிரி பல படங்களுக்கு நாங்கள் இயற்கையாகவே சேர்ந்து எந்தவித வேற்றுமை இல்லாமல் அப்படியே தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வந்தோம். எல்லாம் சில்வர் ஜூப்ளி படங்கள். இன்றைக்கும் அந்த பாடல்கள் மறக்க முடியாத பாடல்கள் தான். காரணம் என்னன்னாக்கா அதில் சீக்வன்ஸு, அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், மீட்டர் அண்ட் மேட்டர் இருக்கணும். அந்த மீட்டரில் என்னாக்கா உற்சாகமான பாட்டு, ஒரு காலங்களில் வசந்தம் அதாவது உற்சாக பாட்டுனாக்கா அவன் அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அவன் யாராவது காதலிச்சானோ இல்லை காதலை ரசிக்கிறானோ இல்லை பொண்ணை பற்றி நினைச்சானோ அந்த பாட்டு பாடணும், அவனுக்கு பொருத்தமாக இருக்கணும். இப்படி வாழ்க்கையில் பொருத்தமான உள்ள பாடல்களை அப்போ நம்ம கதைக்கு போடுறதுக்குள்ள வலு இருந்தது, அந்த நிலை உருவாச்சு, அதுக்குள்ள சக்தி இருந்தது. புரியலையா? அதை ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் இன்னும் இருக்காங்க, அப்போ இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் இந்த ஜென்ரேஷன் கேப்னே சொல்லக்கூடாதுங்க. நான் சொன்னேன் கச்சேரிக்கு போனால் எல்லாம் சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஒரு 18 வயசு பையன், அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. இப்போ சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உங்களை பாதித்த சம்பவங்கள் அந்த காலகட்டங்களில் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள். அதில் அந்த காலத்தில் பாகிஸ்தான் வார், பாகிஸ்தான் இந்தியா வார் 65. அதில் கலைஞர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கும் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போயிருக்காங்கல்ல, சவுத்துலேருந்து, அவங்களுக்கு அங்கே வாரில் சம்மந்தப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரு முறையில் காமராஜ் நாடாக இருக்கிற பீரியடில் லால் பகதூர் சாஸ்திரி மினிஸ்டர், அப்போ பிரைம் மினிஸ்டர், அவங்களாம் இருக்கிற காலத்தில் நாங்கள் ஒரு குரூப்பாக, அவர் பெரியவர் சிவாஜி கணேசன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், சாவித்திரியம்மா, ஜெயலலிதா அம்மா, அப்புறம் இப்படி ஜெமினி கணேசன் சார், கண்ணதாசன் இருந்தார், ஏ சீனிவாசன், அவங்களுடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா உட்பட, நான் அந்த பீரியடில் ராமூர்த்தி நான் வரல, பார்த்து எங்கள் கூட இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா நாங்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு சந்திரபாபு மறந்துடக்கூட எல்லாம் போய் இன்ட்ரெஸ்டாக அவங்களுக்கு நிகழ்ச்சிகள் கொடுத்தோம். அங்கே இருக்கிற தமிழ் மக்கள், மலையாள ஆட்கள், இந்த இங்கே இருக்கிற ஆட்கள் தான் அங்கே முன்ன நின்று ரொம்ப அடிபட்டு காயத்துக்கு உள்படையாகி கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அது கூட சந்திரபாபு கொஞ்சம் கோபம் சத்தம் போட்டு பேசிவிட்டார். அவர் கொஞ்சம் துடிச்சலாக ஒரு உண்மையை சொல்லக்கூடியவர். பட் இட்ஸ் வெரி நைஸ் மேன். சந்திரபாபு இருக்காரு, ஃப்ராங்காக பேசுவான். எல்லாம் பேசி சண்டையெல்லாம் ஆகணும்னு நாங்களாம் சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணோம். ஸோ என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா, அங்கே போய் அந்த இடத்துல சாக கிடக்குறாங்க நாளைக்கு நம்ம ஆட்கள்லாம், எல்லாம் நம்ம தமிழ் ஆட்கள், மலையாள ஆட்கள், யுத்த பூமியிலேயே, அதாவது வார் ஃப்ரண்ட்ல நடக்கிற வார் ஃப்ரண்ட் பக்கத்துல ஆஸ்பத்திரியில் ஜலந்தர்னு ஒரு இடம், அந்த ஹாஸ்பிட்டலில் பெட்டாக போய் கழுத்தில் ஹார்மோனியம் போட்டியை போட்டுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், நீங்கள் தான் விஸ்வநாதன், அவங்க எனக்கு நீங்கள் உலகே மாயம் கொஞ்சம் பாடுங்க, அதை நான் கேட்கணும், ஏன்னா அடுத்த நிமிஷம் அவன் சாக போகிறான், சிவாஜிகிட்ட பேசணும், சாவித்திரியமாக பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு பேஷண்ட்டாக ஒரு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு 1 and 2 பிரேக் சாப்பிட்டு மறுபடியும் 2 o'clock ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் அது உள்ள நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம். எவ்வளோ நாள்? 8 hours. எவ்வளோ நாளைக்கு? அதில் ஒரே நாள் அந்த ஜலந்தர் ஹாஸ்பிட்டலில் படுத்து மட்டும், ஹாஸ்பிட்டலில் மட்டும். அது தவிர நாங்கள் ஒரு 18 days 19 days ஃபுல்லாக இருந்தோம் பல ஊர்களில். ஸோ அதில் என்னென்னா ஒரு நிறைவான நிகழ்ச்சி, மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த நிகழ்ச்சியில் அவங்க துடிச்சு நாளைக்கு சாக போகிறாங்கும் போது அவங்க நாங்கள் போனால் எந்த அளவுக்கு எங்களால் திருப்தி பண்ண முடியும்? குடும்ப பாட்டுகள், அந்த பாசப்பிணைப்புகள், மலர்ந்து மலர பாடுங்க மாவத்தன், பாசமலர் பாட்டு பாடுவோம் சொல்லுவான். ஒரு நம்பிக்கை உள்ளவன் ஒளிமயமான எதிர்காலம் பாடுங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் மக்கள், மலையாள மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் மலையாள மக்களும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் பாட்டு ரொம்ப இஷ்டமா இருக்கும், தெரியும். ஸோ அங்கே என்ன பிரச்சனை, என்ன ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத சந்தர்ப்பம். அழுதுகிட்டே பாடிட்டு இருந்தோம். அவங்க அடுத்த நிமிஷம் அவங்க இறக்க போகிறாங்க, நாங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துகிறோம். பெரிய ஆத்ம திருப்தி, பெரிய விஷயம் அது. அதாவது நினச்சி பார்த்தா கூட
அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தமாஷெல்லாம் நடந்தது. ஒரு உடனே அவர் ராதாகிருஷ்ணன் அப்போ பிரசிடென்ட், அவர் கூட கூப்பிட்டு எனக்கு என்டர்டைன்மெண்ட் கூப்பிடாதாரு. அவர் வீட்டுக்கு நாங்கள் போய் சந்திரபாபு பாடி, சந்திரபாபு ரொம்ப ரசிச்சு அவரை, அவங்க 2 பேரும் அந்யோன்யமாக ரொம்ப நண்பர்கள் மாதிரி எல்லாம் பழகி, அந்த ரசிப்பு தன்மைக்கு அந்த இசைக்கும் அந்த கலைக்குங்கிறது பெரியவன் சின்னவன்னு பார்க்காம ஒரு பெரிய மேதையில இருந்தாலும் ஒரு பிரசிடென்ட். அப்ப அவர் கூட ஒரு பாட்டு பாடினார் இல்லையா? ஆமா, ஒரு பாட்டு வரவேற்று எல்லாம் என்ன பார்த்தோட வாங்க வாங்க லேடிலாம் உண்டி இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். யாரு? பிரசிடென்ட். ஆமா சார். அவர் தெலுங்கு நல்லா பேசார். ராஜேஸ்வரன் அம்மா வந்திருந்தாங்க, இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிவாஜி அவர்கள் வந்திருந்தாரு, ஏஎல்எஸ், இப்படி வந்து ஜெமினி கணேசன், சொன்னேன். எல்லாரையும் பார்த்து ரசிச்சு அவங்கள எல்லாம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுங்க எல்லாம் சொல்லி அங்கெல்லாம் போய் அப்படி ஒரு 19 நாள் டூர் நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் வாழ்க்கையில் அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நான் வச்சுருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு கிடைக்காத, யாருக்கும் கிட்டாத ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் சேவை செஞ்சோம். இதை தவிர வேற என்ன? இப்போ ஒரு படத்தை நீங்கள் மியூசிக் போடுறீங்க, அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவம்? ஒரு வித்தியாசமான ஒரு படம் வந்து நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம். அந்த அதில் வந்து ஒரு சாங் டைரக்டர் ஸ்ரீதர்ங்கிறவர் இட் இஸ் வெரி 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 ஃபேமஸ், ரொம்ப புத்திசாலி அவர். அவருடைய கதைக்கு தான் மியூசிக் வேணும் பாரு. அவர் சொல்லுவார் என்கிட்ட, ரீரிகார்டிங் நீ பண்ணுற சீனில் அந்த ரீரிகார்டிங் வந்து என்னுடைய சீன் உள்ளே தான் ஒழிஞ்சு நிற்கணும். நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு நீ வெளியே வந்தீங்கன்னா என் சீன் போயிடும் பாரு. என் சீனுக்கு தான் நீ துணையாக இருக்கணும், உன் துணைக்கு நான் சீனை வைக்கக்கூடாது. இப்படி ஒரு டைரக்டர் யாருமே சொல்லுவார். அவர் தான் ரீரிகார்டிங் மியூசிக்ங்கிறது என்னுடைய திறமையை காமிக்கிறதுக்காக அல்ல, அந்த சீனில் என்ன இம்பாக்ட் இருக்கோ அதனால தான் மூட் மியூசிக்ங்கிறது. அந்த ஸ்க்ரீன் உள்ள மியூசிக் இருக்கணும். ஸ்க்ரீனை விட்டு வெளியே மியூசிக் வந்துச்சுன்னா மியூசிக் மேலே கவனம் போகும், சீன் போயிடும், படம் படுத்துரும். அப்படி ஒரு டைரக்டர் வேலை செய்ய ஒரு நேரம் நிறைய ஹிட் படம் பண்ணோம். ஃபஸ்ட்டு நெஞ்சில் ஒரு அரை பண்ணோம், அப்புறம் ஏதோ பண்ணோம், போலீஸ்கார படம் கொடுத்தோம். நெஞ்சம் மறப்பதில்லை மட்டும் ஒரு படம். அதுக்கு வந்து அவருடைய ஐடியா என்னன்னா, நெஞ்சம் மறப்பதில்லைன்னு டைட்டில் சாங் வைக்க போகிறேன் விசு. விசுன்னு என்ன செல்லம்மா முதல்ல கூப்பிட்டு ஆரம்பிச்சது அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் தான் கூப்பிட்டார் முதல்ல விசுன்னு. அது எந்த சந்தர்ப்பத்தில்? அது சொர்க்கவாசல் படம், சுப்பிரமணியம் இருந்ததுக்கு அப்புறம், சுப்பிரமணியம் இருக்கும்போது. இந்த இதை முடிச்ச உடனே அதுக்கு போவோம். ஸ்ரீதர் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை பாட்டை வந்து அந்த நெஞ்சம் மறப்பதில்லைன்னு டைட்டில் வச்சேன். அது வந்து பரம்பரையாக ஜென்ரேஷனாக அந்த பாட்டை யாரும் மறக்கப்படாது, அப்படி எனக்கு ஒரு டியூன் வேணும் அப்படின்னாரு. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், இவர் பாம்பேயில் ஷூட்டிங் போவார், நாங்களும் போயிடுவோம் கம்போசிங் குரூப்பு. அவரோடய உட்காந்து 1 2 3 4 5 மாதமாக ஒரு சிச்சுவேஷனுக்கு எத்தனை மெட்டு போட்டிருப்போம்னு திங்க் பண்ணி பாருங்க. இது வந்து உண்மையே சொல்கிறேன், சத்தியமான வார்த்தை. அந்த படம் நெஞ்சில் ஆரம்பிச்சு ஒரு 3-4 மாதம் இருக்கும். எத்தனை டியூன் போட்டுருவோம். எனக்கு பிடிச்சா கவிஞருக்கு பிடிக்காது, கவிஞருக்கு பிடிச்சா ஸ்ரீதருக்கு பிடிக்காது, 3 பேருக்கு பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சா கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. இப்படி போய் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு டியூனை போட்டு அந்த இப்போ கேட்குற டியூன் தான் நான் ஃபைனல் பண்ணி எடுத்தோம். அந்த சாங் ரெக்கார்டிங் அன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் வருது. அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டியான சீக்வன்ஸ். இந்த அலறல் சத்தம், அந்த சத்தம், நாய் ஓடி இதெல்லாம் இருக்கும். அதில் வரும் அந்த பேய் படம் மாதிரி. என்னுடைய மாமா அவர் இருந்தார், தாய் மாமன்னா. அவர் ஒரு ஒன்று விட்டு ஒன்று தாய், நேராக எங்கள் அம்மாவோட அண்ணனில். எனக்கு ரெக்கார்டிங் முடியும் போது ஒரு ஃபோன் வருது, உங்கள் மாமா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு. அந்த நெஞ்ச மறப்பதில்லை பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்ச நான் வீட்டுக்கு போனால் அந்த டெத்து. ஸோ அந்த பாட்டை அது என்ன பலி வாங்கின மாதிரி அதை பார்த்து ஒரு அறம் சொல்கிறேன். அறம் அது நாக்கு அது அந்த 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 பாட்டு முடிய எனக்கு ஃபோன் வந்து நான் ஓடி போய் பார்த்தேன்னா, அவர் நல்லா இருந்தவர். காலையில் ரெக்கார்டிங் போகும் நல்லா இருந்தார். அவர் இறந்தார் அன்னைக்கு. அது ஒரு மறக்க முடியாத இன்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி நெஞ்சிலோராலயம் படம் எடுக்கும்போது அந்த படத்தில் பாட்டுகள் முடிஞ்சு போச்சு. அவருடைய பிளான், டைரக்டருடைய பிளான் என்னன்னா 28 நாளில் நான் படம் முடிக்கணும் விசு. ஆனால் அந்த ஸ்ரீதர் காம்பினேஷனில் அதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். இன்றைக்கே கேட்கலாம், எல்லா பாட்டும் ஹிட். அதில் ஒரு பாட்டு மட்டும், சொன்னது நீதானா, என்ன நினைத்து அழைத்தாதோ, எங்கிருந்தாலும் வாழ்க, ஒரு வாழையும், இப்படி எல்லா பாடல்களும் ஹிட்டு. அதில் ஒரு பர்டிகுலர் பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகம் வருது, இப்போது அதை சொல்கிறேன். கடைசியில் எல்லா பாட்டும் முடிச்சு சொன்னது நீதானா பாட்டு தான் கடைசி பாட்டாக எடுத்தோம். அந்த சொன்னது நீதானா எனக்கு சீக்கிரம் சொல்லும்போது அந்த சொல்ல முடியாமல் சொல்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அப்படி
அப்படியெல்லாம் வரணும்னா சொல்லி நான் மெட்டெல்லாம் போட்டு வாங்கி கொடுத்து அவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்தோம். படம் முடிஞ்சிருச்சு, ரீரெக்கார்டிங் நடக்க போகுது. ரீரெக்கார்டிங்கில் ஒரு 4 நாள் டைம் இருக்குது. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கோபுன்னு ஒருத்தர் இருக்கார், சித்ராலயா கோபுன்னு ரொம்ப பேர். ஆமாம். அவர் என்ன பண்ணார், நாங்கள் வேறு கம்பெனியில் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம், நானும் கவிஞரும், பிஎஸ் வீரப்பா கம்பெனியில். அங்கேருந்து நேராக வந்தார். திடீர்னு ஒரு பாட்டு தேவைப்படுது படத்தில், அது வந்து இப்போவே வாங்க நீங்கள் கம்போஸிங்கு, இப்போவே கம்போஸ் பண்ணி 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி 6 மணிக்கு சாயந்தரம் ஷூட் பண்ணி அது படத்தில் சேர்த்து இன்னும் 2-3 நாளில் ரீரெக்கார்டிங் வரணும், பிரிண்ட்டுக்கு வரணும், ஆர்டர் வரணும், சீக்கிரம் வாங்கினார். என்ன அது மியூசிக் பண்ண சொல்றியா, மேஜிக் பண்ண சொல்றியா? இப்படி ஒரு டிஃபிகல்ட் 5 மாதம் எடுத்த டியூனுக்கும் இந்த கான்ட்ராக்ட் சொல்கிறேன். அங்கேருந்து என்ன பண்ணோம், அங்கேயே சிச்சுவேஷன் சொல்லியாச்சு. கோபு இந்த புதுசாக ஆட் பண்ணுற பாட்டு இருக்கு பாருங்க, ஆனால் படத்தில் அதை பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் சாங், அதை என்ன பண்ண சொல்லிட்டு வரேன். அதை கம்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், டைம் இல்லை. இந்த 11:30 மணிக்கு சாங் அவங்க ஆண்டவன் இல்லை, நம்ம பிஎஸ் வீரப்பா படம் என்ன ஞாபகம் இருக்குது, ஆண்டவன் கட்டளையா ஆலயமணியா ஞாபகம் இல்லை. உட்காந்து கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே அந்த பிளான் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும், என்னுடைய வண்டி ஒன்று இருக்குது, இப்பவும் இருக்குது, MSV 5052 கருப்பு வண்டி, இப்போ வச்சுருக்கேன் அந்த வண்டி. அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். நான், கவிஞர், ஹார்மோனி பொட்டி, தபலா வாசிக்கிற அனுமந்தப்பா, வேறு யாரும் இல்லை. 4 பேர் உட்காந்து நெருக்கி பிடிச்சி உட்காந்துட்டோம் அந்த வண்டியில். உட்காந்து நேராக நாங்கள் எங்கே போகிறோம், ஷூட்டிங் நடக்குது மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் கோடம்பாக்கத்தில். நாங்கள் இங்கே அந்த ஏரியானா அந்த பிஎஸ் வீரப்பா கம்பெனி அந்த ஏரியா, அந்த வள்ளுவர் கோட்டை பின்னால், அங்கேருந்து நாங்கள் போகிறோம். அப்போ இந்த பெரிய கேட்டு, இந்த பிரிட்ஜெல்லாம் கிடையாது, சின்ன கேட்டு தான். அங்கே சின்ன கேட்டு போகிறதுக்குள்ளே பள்ளியை முடிச்சிட்டோம். அந்த சின்ன கேட்டு நல்ல விட ஒரு 15 நிமிடம் அங்கேயே நின்னான். அதுக்குள்ளே அனுமதி முடிச்சிட்டோம். ஸ்டுடியோ போய் சேர்றதுக்குள்ளே ஃபுல் சாங் ஃபினிஷ். வண்டியில் போச்சு, எங்கே வண்டியில் போச்சே கம்போஸ் பண்ணிட்டு போய் 20 நிமிஷத்தில் 25 நிமிஷத்தில் அது வேலை. அந்த கேட்டு சாத்தினா திறக்கிறது லேட்டாமல, ஓகே 35 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் சேர்றோம், அந்த பாட்டு முடிஞ்சது, வாசிச்சு காமிச்சோம். ஸ்ரீதருக்கு நிற்க கொள்ள பிரமாதம், பிரமாதம் கவிஞர் எல்லாரும். முத்தான முத்தல்லவோ பாட்டு, முத்தான முத்தல்லவோன்னு இந்த குழந்தைய வச்சு, இந்த குழந்தை சாக போகுது, இந்த குழந்தையுடைய பர்த்டே சாங் அது. அந்த பாட்டு அப்படி கம்போஸ் பண்ண பாட்டு.